வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கில் வந்து நீங்கள் கலந்தது ரொம்ப மகிழ்ச்சி. சித்லப்பாக்கம் ஏரியாவில் பிரதர் விஸ்வநாதன் அவருடைய வீட்டில் நாங்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கோம். நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. திருப்பூரில் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியாளர்கள்லாம் சேர்ந்து சந்தித்தோம். 2 நாள் சந்தித்தோம். அந்த சந்திப்பில் எடுக்கப்பட்ட சில பிரகடனம், திருப்பூர் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர் இருக்கார், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வாலண்டியர் லீட் விட்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரகாஷ் அப்படின்னு பிரதர் இருக்காரு, உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அவர் தான் நம்மளை லீட் பண்ணி கொண்டு போறாரு. மாஸ்டரோட செய்திகளை கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் திருப்பூர்ல எடுக்கப்பட்ட பிரகடனம் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஈஸியா எல்லாரும் புரியுற மாதிரி 3-10 3/10 அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த 3-10 என்னன்றதா இப்ப நம்ம சொல்ல போறோம். ஒரு 2-3 மினிட்ஸ்ல நம்ம எல்லாரும் தியானம் பண்றோம்ல, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த தியானம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கா? ஒரு மன அமைதியோ மன நிறைவு மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்போ இந்த நமக்கு பிடிச்ச இந்த நம்ம சாப்பிட்ட இந்த இனிப்பு சுவை தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேரும் கிடைச்சா அப்படி இருக்கு. அதுதான் திருப்பூர் பிரகடனம். அதுக்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கிருக்கோம். இந்த செயல் திட்டம் என்னன்னா 3-10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா 1-10, 2-10, 3-10 பிரிச்சுக்கோங்க. இந்த அருமையான ஒரு தியான பயிற்சியை 8 கோடி பேரும் சுவைக்கணும். ஒரு தடவையாவது சுவைக்கணும். அப்புறம் அவங்க கண்டினியூ பண்றாங்கன்றதுலாம் நமக்கு தேவை இல்லை. எதுவுமே நம்ம சார்ஜ் பண்ண எல்லாம் ஃப்ரீயா தான் பண்றோம். அது எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட யாராவது சார்ஜ் பண்ணுமா? இல்லை. மாஸ்டர் வந்து எல்லாமே ஆன்மீகம், எல்லாருக்கும் பொது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 1-10 அப்படின்னா என்னன்னா, நாங்க ஒரு பயிற்சியாளர் இங்க வரோம் இல்லைங்களா, பயிற்றுனர். நீங்க பயிற்சியாளர், நாங்க பயிற்றுனர் வரோம் இல்லையா, ட்ரைனர்ஸ். நாங்க வந்து ஒரு 10 பேரை வந்து அட்டன் பண்றவங்க கிட்ட கேட்கிறோம், நீங்க வந்து ஏன் பிரிசெப்டரா மாறக்கூடாது, நீங்க ஏன் பயிற்றுனரா மாறக்கூடாது? 8 கோடி பேருக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கணும்னா நம்ம எல்லாருமே பயிற்றுனரா மாறினா மட்டும்தான் நீங்க வந்து இன்னொரு 10 பேருக்கு சொல்ல முடியும், உங்க வீட்டுல தியானத்தை கண்டக்ட் பண்ண முடியும் இல்லையா? சோ அதுக்கு வந்து ஒரு பெரிய டோர் ஓபன் ஆயிடும். நீங்க விருப்பப்பட்டால் நாங்க வந்து உங்க பேரை வந்து விஸ்வநாத் பிரதருக்கு கொடுத்தீங்கன்னா அவரே முதல்ல பிரிசெப்ட் ஆகணும். சோ நீங்க எல்லாருமே வந்து பேரை சொன்னீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு பயிற்றுனராக நீங்க மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் புக்கு, ஒரு 10 புக்கு படிக்கணும், அப்புறம் ஒரு 3 புக்கு ரெஃபர் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஒரு பயிற்சி கையெழுத்து கொடுப்பாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ஆர்வமா நீங்க செய்யலாம். ஏன் செய்யலாம்னா நிறைய கத்துக்கலாம். இந்த தியானத்து உள்ள நிறைய போக முடியும். போகும்போது என்ன ஆகும்னா நிறைய விஷயம் தெரியும். நீங்களும் ஒரு பயிற்சியாக மாற முடியும். ஸோ நாங்க ஒவ்வொருத்தரும் 10 பேரை கேட்க போறோம். விருப்பப்பட்டா ஆகும். இது எல்லாமே விருப்பம், சுய விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் 1-10 ஆயிடுச்சா? அடுத்த 1-10, அதாவது 2/10 அப்படின்னா, நீங்க எல்லாருமே இப்ப இங்க வரோம். சார் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காரு. அதனாலதான் சண்டே அன்னைக்கு இங்க வர முடியுது. ஒரு காலத்துல எல்லாருமே மனப்பாக்கம் தான் போவோம். இன்னைக்கு 100கணக்கான சப் சென்டர்ஸ் சொல்லுவோம். அதை சென்னையிலேயே உருவாயிடும். யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து வரலாம், 1 கிலோமீட்டர்ல வரலாம், நான் ஒரு 3 கிலோமீட்டர்ல இருந்து வரேன். இப்ப எங்க வீட்லயே ஒரு சென்டர் இருந்தா அப்படி இருக்கும். நிறைய பேருக்கு போய் சேரணும்னு சொன்னா நம்ம வீடே ஆசிரமா மாறிடணும். அதுக்காக இவ்வளவு பெரிய செட்டப் நம்ம செட் பண்ணணுமா? அவசியம் இல்லை. நான் ஒரு 1 பெட்ரூம் ஃபிளாட்ல தான் இருக்கேன். ஓகே, உங்க ஹால்ல ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு அது எப்போ விருப்பப்படுறாங்களோ அப்போ வந்து அட்டன் பண்ணணும். சத்சங் நீங்க கண்டக்ட் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ல வரல. வாசல்ல, வீட்டு வாசல்ல இங்கு தியானம் கற்றுக் கொடுக்கப்படும் வச்சுட்டீங்கன்னா தியானம் செய்யப்படும். அதுக்கு ஒரு போர்டெல்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கு. அது உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல அதை நீங்க போடலாம். அதை பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்க தியானம் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னா நீங்க ட்ரைனர் கிடையாது இன்னும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இவர்கிட்ட ரெஃபர் பண்ணலாம். ஸோ பேரை பார்த்துட்டு மக்கள் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இந்த நம்பர் கொடுக்கலாம். அது மூலமாக நாம் வந்து நிறைய பேரை கொண்டு போய் இந்த தியானத்தை சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். நம்ம எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வாங்க முடியும். நிறைய பேருக்கு தேவை இருக்கு, ஆனா நம்ம இருக்கணும் யாருமே தெரியாது. அதனால 2-10 இந்த மாதிரி ஒரு எல்லா பிஆர்சி வீட்லயும் ஒரு வாசல்ல ஒரு இங்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுக்கப்படுன்ற மாதிரி ஒரு போர்டு டிசைன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். 3வது 3/10. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது பிரதர் வந்து பிரேம் பிரதர் தான் நம்ம பேர். பிரேம் பிரதர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு.
இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நம்ம சாப்பிட்ற விஷயம் ஸ்வீட் எல்லாமே நமக்குள்ளதான் தெரியுது தவிர வெளில இருக்க பக்கத்து வீட்டுக்கே தெரியாது. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது, எங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது. அதுக்காக நான் வாலண்டியரா எங்க வீட்டை விட்டு வெளில போய் பக்கத்து வீட்டில் போய் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்ல முடியுமா? இது வந்து விரும்பி எல்லாரும் வர வேண்டிய ஒரு விஷயமே தவிர நம்ம போய் திணிக்க கூடாது யாருனாலையும். அதுல மாஸ்டர் தெளிவா இருக்காரு. அதனால மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க. சிறு சிறு இந்த மாதிரி முயற்சிகள், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றது, ஒரு சோசியல் மீடியாவில் போடுறது. இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்தாச்சு, கையில் எல்லாருக்கும் செல்போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எவ்வளோ சோசியல் மீடியா விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம எல்லாரும் வெகுஜனமாக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப். எல்லாம் வாட்ஸ்அப் பார்க்குறோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்லும்போது போடும்போது, இந்த மாதிரி தியானம் இருக்குப்பா, இந்த மாதிரி இலவசமாக சொல்லித்தராங்க, 100 வருஷமா இருக்குப்பா, இதில் காசு பணம் செலவு இல்லாமல் நீ இப்போ ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வா, அமைதியாக இருக்கும், உன் குடும்பம் அமைதியாக இருக்கும், நீ அமைதியாக இருப்ப. இப்போ படித்த அந்த நேம் 6ல் சொல்லியிருக்காருல்ல பாபுஜி மகாராஜ், நீ முதல்ல உன்னை நேசிக்கணும், நீ முதல்ல உன்னை அமைதியாக வச்சுக்கணும், அப்போதான் நீ உலகத்தை அமைதியாக வச்சுக்க முடியும். உலகத்தில் நம்ம திருத்த முடியாது, நம்மளை மட்டும்தான் நம்ம திருத்திக்க முடியும். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தியானம் பண்ணதான் கிடைக்கிறதே தவிர யாரோ பேசுறதை கேட்டாலும் புக்கு படிச்சாலும் வரப்போறது இல்லை. அது வந்து அவேர்னஸ் தான். தியானம் பண்ணா மட்டும்தான் அந்த உள்ளுக்குள்ள மாற்றம், மாஸ்டரோட டிரான்ஸ்மிஷன் உள்ள போய் ஒரு தன்மை மாற்றத்தை நமக்குள்ள உருவாக்குது. 3-10 மூணாவது என்னன்னா மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ். சிறு சிறு மக்களை உருவாக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு உருவாக்குவது. ஒரு 10 பேர் இப்படி பண்ணா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ்ல சொல்லுவாங்க காம்பவுண்டிங் ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? பணம் போடும்போது பணத்தை பெருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 8 கோடி பேர்ல ஒரு 50 லட்சம் பேர் தியானம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து திடீர்னு பார்த்தா 3 கோடி பேர் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எல்லாரும் தியானம் பண்ணா தமிழ்நாடு எப்படி சுபிட்சமா இருக்கும்? எவ்வளோ நெகட்டிவான நியூஸ்லாம் நம்ம கேட்குறோம், நியூஸ்ல கேட்குறோம், டிவியில பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் கேட்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போகணும்னு சொன்னால் நாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அதற்கு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சராகவும் நாங்கள் உருவாக்க ஆசைப்படுறோம். தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ ஒரு சிறு துளி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணவே தான் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நமக்கு யாரோ ஒருத்தர் செய்யவே தான் நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம செய்யணும் இல்லையா? இதை தயவுசெய்து மனசில் வாங்கிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.